ருசிகன் என்னும் மறையவர் பரம்பரையில் பிறந்த மித்திரன் என்பவன் அத்தவம் செய்து வாழ்ந்து வந்தான். அவன் அழகில் சில மயில்களும் கூட மயங்கி நின்றதுண்டு. ஒரு நாள் கந்தர்வனான காசிராவணன் என்பவனின் மகளான மனோஞ்சை என்ற அழகு மயில் தன் தோழிகளுடன் அவ்வனத்தில் அங்கும் இங்கும் உலவியபடி பாடிக்கொண்டே அவன் இருக்கும் இடம் வந்தன. இனிமையான குரலை கேட்டு தவம் கலைந்த அவன் தன் எதிரே நிற்கும் பெண்ணை பார்த்தான். மனோஞ்சைக்கும் தன் கண்முன்னே இருப்பவன் தேவலோக மன்மதனா, அன்றி வானில் இரவில் வரும் சந்திரனா, நான் என்ன அவன் சிரித்த போது தெரிந்த நட்சத்திரமா என்று எண்ணியவளாய் கண்டவுடன் அவள் மீது காதல் கொண்டாள். தன் விருப்பத்தை தெரிவிக்கும் நோக்குடன் தன் தோகையென இருந்த தோழிகளை விடுத்து அவன் அருகில் சென்று, தங்களின் அழகிற்கு அடிமையாகிய என்னை உங்களின் மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினாள். பெண்ணே, வீணாக என் கோபத்திற்கு ஆளாகாதே. நான் பிரம்மச்சரிய விரதமிருந்து தவம் செய்து வருபவன். என் தவத்தை ஏற்கனவே உன் பாடலின் மூலம் கலைத்து விட்டாய். இனியும் பேசி என் தவத்தை கெடுக்காமல் வந்த வழியே சென்று விடு என்றான். அதற்கவள், மன்மதனே, இந்த இளம் வயதில் ஏன் இந்த தவமெல்லாம்? என் வார்த்தையை கேள். உன் விரதத்தை விடு. என் கழுத்தில் மாலையொன்றை சூடு என்று மீண்டும் அவனை வற்புறுத்தினாள். அவனுக்கு கோபம் அதிகமாகிக் கொண்டே சென்றது. அவள் பெண் என்பதால் அவன் ஒன்றும் செய்யாது மௌனமாக இருந்தான். அவன் மௌனமாக இருப்பதைக் கண்டு ஆத்திரம் தாங்காமல் அவள் அவனை திட்டிவிட்டாள். திட்டியதை கேட்டதும் கடும் சினம் கொண்ட மித்திரன், என் தவத்தை கெடுத்த பெண்ணை நீ பிசாசாக கடவாய் என்று சபித்தான். உடனே அழகிய வடிவமான அந்த மனோஞ்சை பேய் உருவம் எடுத்தாள். காடு மலையெங்கும் திரிந்தாள். இந்த விபரத்தை அவளுடன் இருந்த தோழியர்கள் அவளின் தந்தையிடம் தெரிவித்தனர். அவன் கசிதன் என்னும் முனிவனை அடைந்து தன் மகள் பேயுருவமான கதையை கூறி அவள் அவ்வுருவம் ஒழித்து அவள் விரும்பிய அந்த மித்திரனையே கணவனாக அடையக்கூடிய உபாயத்தினை கேட்டு நின்றான். அது கேட்ட அந்த முனிவரும் மனோஞ்சையின் தந்தையை பார்த்து, நீங்கள் கேட்டது கிடைக்க ஒரே வழி. 60 கோடி தீர்த்தங்களும் வந்து வணங்கி தம் பாவங்களை போக்கிக் கொள்ளக்கூடிய தீர்த்தங்களுள் மிகவும் சிறந்ததாக விளங்கக்கூடிய காவிரி தீர்த்தத்தில் நின் மகளை முழுக்க வைத்தால் சாப விமோச்சனம் பெற்று எண்ணியபடி நடக்கும் என்றார். உடனே தந்தையும் தன் மகளை கண்டுபிடித்து அவளை கவூரி மயூரன் நதி தீர்த்தத்திற்கு அழைத்து சென்றான். துலாக்காவிரியில் ஸ்நானம் செய்வித்தான். பின் மயூரநாதனை தரிசித்து தன் மகள் சுயரூபம் பெற்றதும் இல்லம் திரும்பினான். மனோஞ்சை தன் எண்ணத்திலிருந்து சிறிதும் மாறவில்லை. அவள் கண்முன் மித்திரனே வந்து நின்றான். அவனை காண வேண்டும் என்ற ஆவல் ஏற்படவே அவனை தேடி மீண்டும் அவ்வனத்திற்கு சென்றாள். இச்சமயம் அவள் வரவை எதிர்பார்ப்பவன் போல, வா பெண்ணே, நீ என்னை தேடி வருவாய் என்பது எனக்கு தெரியும். என் கனவிலும் நீ அல்லவோ வந்து நிற்கின்றாய். மின்னலாய் மறைகின்றாய், அந்தியாய் சிரிக்கின்றாய், அல்லியாய் சிவக்கின்றாய். தேனை போல உன் நினைவுகளை இனிக்கின்றன. உன்னை கண்டவுடன் என் இதயமே சிலிர்க்கின்றது என்று பலவாறு புகழ்ந்துரைத்தான். அதை கேட்டு ஆச்சரியமடைந்த அவள், அன்று பார்த்து சென்றது இவனைத்தானே, அன்றி வேறு ஒருவனையோ என்று எண்ணிய நேரம் அவள் பூங்கொத்தை சில்லென்று தொட்டாள். பெண்ணே, என் தவத்தை முடித்து உன் வருகைக்காக காத்திருந்தேன். நல்லதொரு முகூர்த்தத்தில் நாம் இருவரும் மணந்து கொண்டு இன்புற்று வாழ்வோம் என்றான். சில்லென்று அவன் கரம் பட்டபோது காவிரி தீர்த்தமே தன் மீது பட்டது போல் உணர்ந்தவளுக்கு மற்றொரு ரகசியமும் விளங்கியது. இவனின் மனமாற்றத்திற்கு காவிரியில் நீராடியதுதான் காரணம். அந்த காவிரி தாய் என் எண்ணத்தை வீணாக்கவில்லை. என் திருமணத்தை அத்தீர்த்தமே நடத்தி வைக்கிறது என்று எண்ணிக்கொண்டாள். அதன் பின் இருவருக்கும் நல்ல முறையில் திருமணம் நடந்தேறியது. நீண்ட காலம் தீர்க்க சுமங்கலியாக வாழ்ந்து சொர்க்கம் சென்றடைந்தாள். 23வது அத்தியாயம் முற்றிற்று.